ஃப்ரீ பஸ்ல போயிருக்கீங்களா இது வரைக்கும்? அப்புறம் அது எங்க இருந்து வந்துச்சு? சரியா? இருக்கமா இப்படிதான் ஒண்ணு மூணாவது வந்துச்சு. வெயிட் பண்ணுங்க. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம். அப்புறம் அது எங்க எந்த ஊர்? இந்த ஊராமா? நீங்க என்னம்மா பண்றீங்க? உங்க பேர் என்னம்மா? பிரியாவா? உங்களுக்கு அரசு மூலியமா என்னென்ன உதவிகள்லாம் இது வரைக்கும் நீங்க வாங்கிருக்கீங்க? சரிம்மா. எதுவுமே வரலன்னு பாத்தீங்களா? அது கேளுங்க. ஊருக்கே அது ஒண்ணா? சரி எழுதுங்க. சோ உங்க பேர் என்ன? பிரியா. பிரியா ஃபர்ஸ்ட் வாங்குறது வந்து 1000 ரூபாய். ஃப்ரீ பஸ்ல போயிருக்கீங்களா இது வரைக்கும்? அப்புறம் அது எங்க இருந்து வந்துச்சு? சரியா? அடுத்து வந்து ரெண்டாவது அவங்க போனது விடியல் பயணம். சோ இது வாங்கிருக்காங்களா கவர்மெண்ட்ல இருந்து? குழுல இருக்கீங்களா? லோன் வாங்கிருக்கீங்களா? இது வரைக்கும் வாங்கினதே இல்லையா? ஏன்? கட்ட முடியாது ஐயா. எங்க வீட்டுல யாரும் சம்பாதிக்கிறாங்க, எங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் ஐயா. அதனால நான் வாங்கணும். சரி, ஓகே, ரைட். 100 நாள் வேலைக்கு போயிருக்கீங்களா இது வரைக்கும்? அப்ப அது எங்க இருந்து வந்துச்சு? சரியா? அது ஓகே. இருங்க இருக்கமா இப்படிதான் ஒண்ணு மூணாவது வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்க. சரியா? 3 முடிஞ்சிருச்சா? அடுத்து வந்து கவர்மெண்ட்ல 3000 ரூபாய் வாங்குனீங்களா? அப்புறம் அது யாரு கொடுத்தா? சரியா? அது 4. ஓகேவா? அப்புறம் வந்து விவசாயம் பாக்குறீங்களா? உங்க வீட்டுக்காரர் விவசாயம் பாக்குறாரா? என்ன பண்றாரு? வீட்டுக்காரரும் அதே தான் பண்றாரா? பசங்க படிக்கிறாங்களா? என்ன படிக்கிறாங்க? ரெண்டு பேருக்கும் மேரிடா? பையனா பொண்ணா? பொண்ணா? குழந்தை பிறந்துச்சா அவங்களுக்கு? பேரம் பேத்தி எடுத்துட்டீங்களா இல்லையா? எந்த ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் பாத்தீங்க? எக்மோர்ல பாத்தீங்களா? அது எந்த ஹாஸ்பிட்டல்? எக்மோர்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா? சரி. அந்த மாசமா இருந்த டைம்ல உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கிட்டு கொடுத்தாங்களா? அதெல்லாம் கொடுத்துரும். அது ஒண்ணு. அப்புறம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு போயிருக்கும். அவங்க அக்கௌண்ட்டுக்கு 6000 ரூபாய் போயிருக்கும். அது உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. உங்க பொண்ணுகிட்ட கேட்டதான் தெரியும். கண்டிப்பா வந்திருக்கும். சோ 6, 8 ஆயிடுச்சா? சரியா? அப்புறம் வந்து இது உழவர் அட்டை வச்சிருக்கீங்களா? ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு, அதாவது இந்த இன்சூரன்ஸ் கார்டு வச்சிருக்கீங்களா? முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம். அப்புறம் அது எங்க ஏமா? அது வச்சிருந்தா உங்களுக்கு அதுக்காக யூஸ் பண்ணுங்கிறதுக்காக உங்களுக்கு காசு வரணும்னு நான் சொல்ல முடியாது. சரியா?